தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசிய விவகாரத்தினுடைய அடுத்தடுத்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. இப்போ ஒரு உண்மை தகவல் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று கைது செய்யப்பட்ட கணேசன் ஒரு திமுக நிர்வாகி அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. மேலும் உசிலம்பட்டி எம்எல்ஏ கிட்ட கணேசன் மூலம் திருநாவுக்கரசு பேரம் பேச முயற்சி செஞ்சாரு அப்படிங்கிறதுலாம் வெளியாகிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. சாலமன், இப்போ வரைக்கும் இந்த விசாரணையில என்னென்ன வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கு, முக்கிய குற்றவாளியா யார் யார் இருக்காங்க அப்படிங்கறதுலாம் சொல்லப்படுது? தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல இதுவரை மொத்தம் 12 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று கைது செய்யப்பட்ட கணேசனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கணேசன் என்பவர் திமுக நிர்வாகியாக இருந்து வருவதும், அவர் எப்படி இந்த பேரம் பேசப்பட்ட வழக்குல எப்படி அவர் உள்ளே வந்தார் என்பது குறித்து போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் இந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முன்னதாக கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசினோட ஓட்டுநர் கிருஷ்ணன் என்பவர் மூலமாகத்தான் கணேசனை வைத்து உசிலம்பட்டி தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேச முயன்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதனை எம்எல்ஏவோட உறவினரான ஒருவர் ஆடியோ ரெக்கார்டும் செய்திருக்கிறார். குறிப்பாக மதுரையில வைத்துத்தான் தாவேகாவோட எம்எல்ஏவை சந்தித்ததாகவும், அதன் பின்னர் தாவேகா நிர்வாகி ரகு என்பவர் மூலமாக எம்எல்ஏவை பார்க்க வேண்டும் என கூறியும், அந்த கட்சியில இணைவது தொடர்பாக பேச வேண்டும் என அறிமுகம் செய்து கொண்டு இது குறித்து பேரம் குறித்து அவரிடம் பேசி இருப்பதாக ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த எம்எல்ஏ இந்த பேரம் பேசுவதற்கு இணங்க மறுத்ததன் காரணமாகத்தான் ஆடியோ பதிவும் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவற்றை போலீசாரிடம் ஆதாரமாக அந்த எம்எல்ஏவும் வழங்கி இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் கணேசன் என்பவரை நேற்று போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட இந்த கணேசனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஒவ்வொரு எம்எல்ஏவிற்கும் 35 கோடி முதல் 50 கோடி வரை பேரம் பேசியிருப்பதும், அதே போன்று இந்த பேரம் பேசுவதற்காக இடைத்தரகர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில அதுல கணேசன் என்பவரை மட்டும் தற்போது போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். மீதமுள்ள 2 நபர்களிடம் இந்த தீவிர விசாரணையானது நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.